இந்த வீடியோவில் வெறும் ஃபைல் அப்லோட் மட்டும் இல்லை, ஒரு சரியான கான்ஃபிகரேஷனை எப்படி கொடுக்கறது, அதோட அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எப்படி வாங்குறதுன்னு உட்பட எல்லாத்தையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வேலையை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஒரு கண்ட்ரோலரை வச்சுருக்கணும். அந்த கண்ட்ரோலர் பெயர் upload.phpன்னு வச்சுக்கிறேன். உள்ளே நம்ம அதே மாதிரி கண்ட்ரோலர் கிளாஸோட நேமை வச்சுருக்கணும். அந்த கண்ட்ரோலர் CI_controllerங்கிற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோடிங்னேட்டர் இது ஒரு கோடிங்னேட்டரோட கண்ட்ரோலராக எடுத்துக்கும். இப்போ இதில் நம்ம எழுத போகிற முதல் ஃபங்க்ஷன் $_construct. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே முதல்ல கால் பண்ண வேண்டியது நம்ம பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். இதுக்காக பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் $_constructன்னு கொடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு CI_controllerோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இந்த கிளாஸுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அடுத்து ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ண போகிறோம். அதுக்கு this load helper அப்படின்ற இந்த மெத்தட்குள்ளே அரே வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதில் முதல் அரே URL, ரெண்டாவது ஹெல்ப்பர் ஃபார்ம். இந்த ஃபார்ம் ஹெல்ப்பர் உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் படும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இண்டெக்ஸுன்ற ஃபங்க்ஷனை எழுத போகிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அதுதான் upload_form. இந்த வியூ லோட் ஆகணும்னா நம்ம வியூஸ் ஃபோல்டரில் இந்த வியூவை வச்சுருக்கணும். இதுக்காக நம்ம வியூஸ் ஃபோல்டரில் போய் புதுசாக ஒரு ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் upload_form.php. இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சிம்பிளான டெம்ப்ளேட் தான். ஏன்னா இதுதான் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபார்மை கொண்டு வர வியூ. இதுக்குள்ளே கொஞ்சம் CSSம் சில ஃபார்ம் எலிமெண்ட்ஸும் பயன்படுத்தி அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் வியூவை க்ரியேட் பண்ணி, இதில் முக்கியமான ரெண்டு விஷயம் ஃபார்ம் மற்றும் டேபிள். இந்த ரெண்டு HTML எலிமெண்ட்ஸில் தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த வியூவோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபைல் அப்லோட் பண்ணுற ஃபார்மில் நம்ம ஒரு சில விஷயங்களை சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் ஃபார்ம் அனுப்ப போகிற டேட்டாவோட நேம் என்ன அப்படிங்கிறது இங்கே ஃபைலுன்னு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபார்மை எந்த மெத்தடில் போஸ்ட் பண்ண போகிறோம், போஸ்ட் அப்படின்ற மெத்தடில் போஸ்ட் பண்ண போகிறோம். கூடுதலாக நீங்கள் ஒரு விஷயம் அனுப்பணும், அதுதான் என்கோட் டைப். இந்த டேட்டா அனுப்ப வேண்டிய என்கோட் டைப் என்ன அப்படின்றது மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டாவாக தான் இந்த ஃபார்மில் இருக்க டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறோம். அப்போ தான் உங்களால் ஒரு இமேஜோ ஒரு ஃபைல் டேட்டாவே அனுப்ப முடியும். அடுத்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட்குள்ளே நம்ம எந்த URLல் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸ் URL ஹெல்ப்பரை பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கண்ட்ரோலரோட நேமை கொடுத்துக்கிறோம். ஸ்லாஷ் எந்த மெத்தடில் நம்ம போஸ்ட் அடிக்க போகிறோம், do_upload. நம்ம இப்போ ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்ம் டேட்டா எல்லாம் அந்த URLக்கு போஸ்ட் ஆகிடும். இப்போது வெறும் போஸ்ட் ஆகிறது ஓகே, ஆனால் ஏதாச்சும் நம்ம எரர் பண்ணால் அந்த எரரை காமிக்கணும் இந்த இடத்துல. அதுக்காக நம்ம இந்த ஃபார்மோட டிவுக்கு மேலே புதுசாக ஒரு டிவு, அதுக்குள்ளே நம்ம எரரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோட் போடணும். ரொம்ப பெரிய கோடு ஒன்றும் இல்லை. இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் செட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம், அதுதான் எரர் வேரியபிள். அந்த எரர் வேரியபிள் செட் ஆயிருந்துச்சுன்னா அதை எக்கோ பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுற இந்த கண்ட்ரோலருக்குள்ளே uploadன்ற மெத்தடை நம்ம உருவாக்கணும். அதனால் கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ அந்த ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்ஃபிகரேஷன் நம்ம வாங்கணும். அதனால் கான்ஃபிகுன்ற ஒரு வேரியபிளை நம்ம உருவாக்கிக்கிறோம். அது ஒரு அரே வேரியபிள். அதில் முதல் இண்டெக்ஸாக நம்ம கொடுக்கறது upload_path. இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுற ஃபைல் எந்த பேத்துக்குள்ளே போய் சேவ் ஆகணுன்றதை கொடுக்கணும். அது நம்ம ரூட் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டராக இருக்கணும். அதனால் ரூட்டுக்குள்ளே டாட் வச்சு /uploads அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளேன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை கொடுத்துட்டோம், ஆனால் இந்த ஃபோல்டர் இல்லைன்னா அப்லோட் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். அங்கே போயிட்டு ஒரு ஃபோல்டரை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த அப்லோட்ஸுன்ற ஃபோல்டர். இப்போ இதை உருவாக்கிட்டதால் அப்லோடில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து நம்ம வாங்க போகிற கான்ஃபிகரேஷன் allowed_types. எந்த மாதிரியான ஃபைலெல்லாம் நம்ம உள்ளே வாங்க போகிறோங்கிறது தான் இந்த இண்டெக்ஸோட வேல்யூஸாக கொடுக்க போகிறோம். அதில் நம்ம கொடுக்க போகிற ஃபைல் ஃபார்மேட்லாம் என்னென்னா JPG, PNG மற்றும் PDF. ரெண்டு ஃபார்மேட்டுக்கு நடுவில் பார் சிம்பிள் இருக்கணும். அப்போ தான் வெவ்வேறு ஃபார்மேட்டுன்றதை இந்த கான்ஃபிகரேஷன் புரிஞ்சுக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டைப்ஸில் தான் ஃபைல் அப்லோட் ஆகும். இதை தவிர்த்து வேறு எந்த டைப்பில் கொடுத்தாலும் அப்லோட் எரர் ஆகும். அடுத்து நம்ம வாங்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்னென்னா max_size. இதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ என்னவாக இருக்கணும்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைலோட சைஸ் என்னங்கிறத நம்ம கிலோபைட்ஸ் கணக்கில் கொடுக்கணும். கிலோபைட்ஸ் படி 1024 அப்படிங்கிறது 1 MBன்னு அர்த்தம். ஆக நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைலோட சைஸ் 1 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபைல் அப்லோட் ஆகாது. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எங்கே பயன்படுத்துவோம்னா ஒரு அப்லோட் லைப்ரரியை லோட் பண்ணும் போது கொடுக்க வேண்டியது. ஃபைல் அப்லோடிங் கிளாஸ்
ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் செட் பண்ணுற கான்ஃபிகரேஷன்லேருந்து கடைசியாக அப்லோட் பண்ணி முடித்த பிறகு அந்த அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷனை எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் சுலபமாக பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது கோடிங்நெட்டர் உங்களுக்காக கொடுக்குற ஒரு பரிசு. அப்லோட் லைப்ரரி இல்லாமல் அப்லோட் வேலை செய்யாது. இதுக்கு திஸ் லோட் லைப்ரரி, அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டியது அப்லோட் கமா, இதுக்கடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது மேலே நம்ம வச்சுருக்கிற அந்த கான்ஃபிகரேஷன் வேரியபிள். இப்போ இந்த அப்லோட் லைப்ரரி லோட் பண்ணதால் அப்லோடுங்கிற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அந்த அப்லோட் ப்ராப்பர்ட்டியில் டூ அப்லோடுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் நம்ம இஃப் கண்டிஷனுக்குள்ளே கால் பண்ண போகிறோம். அப்லோட் லைப்ரரியை லோட் பண்ண பிறகு திஸ்ன்ற அப்லோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே நீங்கள் டூ அண்டர்ஸ்கோர் அப்லோடுன்ற அதுக்குள்ளே இருக்க மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தட் அதுக்குள்ளே கொடுக்குற ஃபைல் நேம் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே அந்த ஃபைல் நேமில் வர டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடும். இந்த மெத்தடை கால் பண்ணால் அந்த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். அதை வச்சு நீங்கள் அப்லோட் ஃபெயில்ட் ஆகிருக்கா சக்ஸஸ் ஆகிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டூ அண்டர்ஸ்கோர் அப்லோடுன்ற இந்த மெத்தட்குள்ளே எந்த நேமில் நம்ம டேட்டாவை வாங்குகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஃபைலுன்ற நேமில் தான் நம்ம அந்த ஃபைலை அனுப்புகிறோம். அதனால் அந்த நேமை இங்கே கொடுத்து விடணும். எப்போ இந்த திஸ் அப்லோட் டூ அப்லோடுன்ற இந்த மெத்தடை கால் பண்ணுறோமோ அப்போவே அப்லோடுக்கான வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அந்த மெத்தட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இஃப்குள்ளே இருக்க கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இதனால் நம்மளுக்கு அப்லோட் பண்ண ஃபைலுக்கான டேட்டாலாம் கிடைக்கும். அதை டேட்டான்ற வேரியபிள்குள்ளே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த திஸ் அப்லோடுன்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டேட்டான்ற மெத்தடை கால் பண்ணாலே போதும், எல்லா டேட்டாவும் கிடச்சிரும். அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷன் தேவைன்னா உங்களுக்கு இந்த திஸ் அப்லோடுன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டேட்டான்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணாலே போதும், உங்களுக்கு கடைசி அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷனை ஒரு அரே டேட்டாவாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்குள்ளேருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ன்றத கோடிங்நெட்டர் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். மல்டிபிள் ஃபைல் நேம்ஸில் நீங்கள் ஒரு ஃபார்ம் டேட்டாவை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் சேர்த்து அப்லோட் ஆகிடும். ஒரு அரேவாக அது உள்ளே வச்சுருக்கோம். எந்த ஃபைல் நேமுக்கான டேட்டா வேணுங்கிறத நீங்கள் அந்த டேட்டான்ற மெத்தட்குள்ளே கொடுக்கணும். அதுக்கான டேட்டாவை மட்டும் டேட்டா மெத்தட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இஃப் சக்ஸஸ் ஆகலைன்னா எல்ஸ் பார்ட்குள்ளே தான் வரும். அதில் நம்ம டேட்டான்ற வேரியபிள்குள்ளே நல் வேல்யூவை தான் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா எந்த டேட்டாவும் கிடைக்காதுல்ல. அப்லோட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எரர் காட்ட வேண்டிய தேவையில்லை. அதனால் அதுக்குள்ளே எரர்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு நல் வேல்யூவை கொடுத்துருவோம். எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு வேளை அப்லோட் சக்ஸஸ் ஆகலைன்னா நம்ம எரர் கண்டிப்பாக காட்டி ஆகணும். அதுக்கு எரர் வேரியபிளை இந்த எல்ஸ் பார்ட்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம என்ன எரர் காட்ட போகிறோமோ அதை வாங்கிக்கணும். அதுக்கு நீங்கள் திஸ் அப்லோட் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது இந்த மெத்தட்குள்ளே அப்லோட் எரரான எல்லா மெசேஜஸும் உள்ளே இருக்கும். இதை நீங்கள் ஒரு வேரியபிளில் வாங்கி வச்சுக்கிட்டு இதை வியூவில் பாஸ் பண்ணாலே போதும். ஒரு அப்லோட் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான எரர் காட்டுவீங்க. திஸ் அப்லோடுன்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் எரர்ஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ண ஒரு எரர் மெசேஜை ரிட்டர்ன் பண்ணும். இந்த எரர் மெசேஜஸ் டிஃபால்ட்டாக எக்கோ ஆகாது. இதுலேருந்து வேல்யூஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் எக்கோ பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட விதத்தில் இந்த எரர் மெசேஜஸை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்கு இதுக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த மெசேஜ் வரணுன்ற ஃபார்மேட்டை கொடுக்கலாம். இப்போ அப்லோட் வேலைலாம் முடிஞ்ச பிறகு நம்ம திரும்பவும் அந்த அப்லோட் ஃபார்ம் வியூவை லோட் பண்ணணும் இந்த இடத்துல. அதனால் திஸ் லோட் வியூ அந்த அப்லோட் ஃபார்மை உள்ளே கொடுத்துக்கிறேன். நம்ம லோட் பண்ணுற இந்த வியூக்குள்ளே ரெண்டு விஷயத்தை காமிக்கணும். ஒன்று டேட்டா, இன்னொன்று எரர். இந்த ரெண்டுத்தையுமே இந்த வியூக்குள்ளே அனுப்புறதுக்கு நம்ம ஒரு அரேவாக இதுக்குள்ளே அனுப்ப போகிறோம். அரேக்குள்ளே டேட்டான்ற இண்டெக்ஸில் டேட்டாவையும் எரர்ன்ற இண்டெக்ஸ்க்குள்ளே எரர் வேரியபிளையும் நம்ம அனுப்புகிறோம். இப்போ இந்த ரெண்டு இண்டெக்ஸும் வேரியபிளாக வியூ ஃபைலுக்கு கிடச்சிரும். இப்போது இந்த அப்லோட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் வியூவை நம்ம லோட் பண்ணும் போது இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதே வியூவை லோட் பண்ணுறோம். அப்போது இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம அந்த இடத்துல கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும். அதனால் ரெண்டு வேல்யூஸையும் அங்கே நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த டேட்டாவும் எரரும் கிடைக்காததால் நம்ம ரெண்டுத்தையுமே நல் வேல்யூவாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் டேட்டா மற்றும் எரர் நல் வேல்யூவை கொண்டது அந்த இடத்துல. இது எதுக்குன்னா இந்த வேரியபிள்ஸால் வியூவில் எந்த பிரச்சனையும் வந்து நிற்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ கண்ட்ரோலரில் நம்ம வேலை முடிச்சாச்சு. வியூ ஃபைலுக்குள்ளே போகும். அப்லோட் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம் வியூவில் நம்ம இந்த இடத்துல டேபிளை பயன்படுத்துகிறோன்னு சொன்னோம் இல்லையா. இந்த டேபிள் எதுக்குன்னா அப்லோட் பண்ண ஃபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த டேபிள்குள்ளே டேட்டாவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு ரோவை இந்த டேபிள்குள்ளே போட்டுக்கிட்டு அதில் டேபிள் டேட்டாஸாக 4 வேல்யூஸை காமிக்கிறோம். அந்த 4 வேல்யூஸை காட்டுறதுக்கு நம்ம டேட்டான்ற வேரியபிளை பயன்படுத்திப்போம். டேட்டான்ற வேரியபிள் நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு அனுப்பியிருப்போம். இப்போ முதல்ல நம்ம அதை காட்டுறதுக்கு முன்னாடி அந்த வேரியபிள்
நல் வேல்யூவை கொண்டது இல்லை அப்படின்ற ஒரு இஃப் கண்டிஷனை செக் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம இந்த கண்ட்ரோலரில் டேட்டான்ற வேரியபிளை இந்த ப்ராப்பர்ட்டியில் டேட்டான்ற மெத்தட்லேருந்து வாங்கியிருப்போம். இப்போ இந்த மெத்தட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் என்னென்னன்றது கோடிங்னேட்டரோட டாக்குமெண்டேஷனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம இந்த டேபிளில் நம்ம காட்ட போகிற முதல் வேல்யூ file_name அப்படின்ற ஃபீல்டு நேம். இந்த டேட்டான்ற வேரியபிளுக்குள்ளே நம்ம அந்த இண்டெக்ஸை உள்ளே கொடுக்க போகிறோம், file_name. அடுத்து நம்ம காமிக்க போகிற வேல்யூ ஃபைலோட டைப்பை காமிக்க போகிறோம். அதுக்கு file_typeன்ற இண்டெக்ஸை பயன்படுத்திக்கணும். இதே இந்த டேட்டா வேரியபிளை இண்டெக்ஸாக நான் கொடுத்துட்றேன். அடுத்து நம்ம ஃபைலோட சைஸ் என்ன அப்படின்றத காட்ட போகிறோம். அதுக்கு file_sizeன்ற இந்த இண்டெக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி இங்கே டேட்டாவை எக்கோ பண்ணுறோம். கடைசியாக ஃபைலோட path என்ன அப்படின்றது. இதுக்கு கோடிங்னேட்டரில் நம்மளுக்கு 2 வேல்யூஸ் தராங்க. ஒன்று file_path, இன்னொன்று full path தான் உங்களுக்கு மொத்தமாகவே அந்த ஃபைல் எங்கே இருக்குன்றதை காட்டும். அதனால் அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது டேபிளுக்கு தேவைப்பட்ட இந்த 4 இன்ஃபர்மேஷனையுமே நம்ம கீழே டேட்டாவாக கொடுத்துட்டோம். இதை தவிர்த்து நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு சில ஃபைல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் இங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் இதில் எது வேணாலும் இந்த அரேலேருந்து இண்டெக்ஸாக கொடுத்துக்கலாம். இப்போ முடித்த வேலையை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். உங்கள் ப்ராஜெக்டில் அப்லோட் கண்ட்ரோலரை நீங்கள் URL கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்துடும். இதில் இப்போது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். முதல்ல ஒரு JPG ஃபைல். இந்த டாகோட ஃபோட்டோ ஒரு JPG ஃபார்மேட் ஃபைல் தான். இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணி அப்லோட் கொடுக்குறோம். அப்லோட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கீழே அங்கே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பாருங்கள். இதில் ஃபைலோட நேம், ஃபைல் என்ன ஃபார்மேட்டுன்றது, ஃபைலோட சைஸ் என்ன, இது கேபியில் இருக்கும். அடுத்து ஃபைலோட ஃபுல் பாத். இப்போ இந்த ஃபுல் பாத்தை நம்ம காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டு பார்ப்போம். அந்த ஃபைல் நம்ம ஃபோல்டரில் உண்மையிலே அப்லோட் ஆகிருக்கு. சரி, அடுத்து இன்னொரு ஃபைல் அப்லோட் பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி ஒரு PNG இமேஜ். இந்த இமேஜ் ஒரு PNG ஃபார்மேட்டை கொண்டது தான், PNG ஃபைல். இதை செலக்ட் பண்ணி இப்போது அப்லோட் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. ஃபைலோட நேம், ஃபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் வந்து ஃபைலோட பேத்தை காப்பி பண்ணி நம்ம அந்த ஃபைல் உண்மையிலே அப்லோட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். வருது, அப்போ அப்லோட் ஆகிருக்கு. கடைசியாக நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபைல் வந்து ஒரு PDF ஃபைல். இப்போ இந்த சாம்பிள்ன்றது ஒரு PDF ஃபைல். அதோட ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள். உண்மையிலே இது ஒரு PDF ஃபைல் தான். இதோட சைஸும் பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கேபியில் தான் இருக்குது. இதை சூஸ் பண்ணி இப்போது அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபைலோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. ஃபைலோட நேம், டைப், சைஸ், எந்த பேத்தில் இருக்குன்றது தான் உங்களுக்கு இப்போ தெரியுது. இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்லோட் பண்ண இந்த 3 ஃபைலுமே நம்ம சொன்ன கான்ஃபிகரேஷன் படி தான் அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் கண்ட்ரோலரில் போய் அந்த கான்ஃபிகரேஷனை பாருங்கள். நம்ம max_size வந்து 1 MB தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதிகமான ஃபைல் சைஸை கொண்ட ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நான் அப்லோட் பண்ண போகிற இந்த PDF ஃபைல் 20 MBயை கொண்டது. இதை செலக்ட் பண்ணி இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். அப்லோட் ஆகலை, அதுக்கு பதில் எரர் வந்திருக்கு. The file you are attempting to upload is larger than the permitted size. அப்படின்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட சைஸுக்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வேலை செய்யுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் கண்ட்ரோலரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம allowed_typesல நம்ம இந்த 3 ஃபார்மேட்டை தான் கொடுத்துருக்கோம், JPG, PNG, PDF. இப்போ இதில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபார்மேட் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணுறேன். ஒரு docx ஃபைல் இதை அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் எரர் வந்திருக்கு. The file type you are attempting to upload is not allowed. அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஃபைல் டைப்பை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு ஃபைல் டைப்பை அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு எரர் சொல்லுது. அப்போது நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் படி தான் கரெக்டாக இந்த எரரும் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸில் நீங்கள் இந்த பேத்தை கொடுத்துருக்கீங்க. நம்ம போய் நம்மளுடைய ஃபோல்டரில் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளேயே டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளில் htdocsன்ற ஃபோல்டரில் நம்ம ப்ராஜெக்ட் கோடிங்னேட்டர் 3 அதுக்குள்ளே அப்லோட்ஸுன்ற ஃபோல்டரை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண 3 ஃபைல்ஸுமே இங்கே இருக்குது. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆன ஃபைல்ஸ். சரி, இப்போ இந்த கோடிங்னேட்டரோட ஃபைல் அப்லோடு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு GitHubஓட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைல் அப்லோட் பண்ணும்போது தான் பிரச்சனையே. இந்த கோடிங்னேட்டரில் மல்டிபிள் ஃபைல் எப்படி அப்லோட் பண்ண போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.